மிகவும் மகத்துவமானவைகளாக இருக்கிறது. அவருடைய ஹேண்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் கிரியைகள் அவர் செய்திருக்கிறார் இந்த உலகத்தில் பாருங்க. அழகா சூரியனை படைத்திருக்கிறார். 7 நாட்களும் 6 நாட்கள் சிருஷ்டிப்பு. மிகவும் நேர்த்தியாக அழகாக அவருடைய கிரியைகள் ரொம்ப மகத்துவமானதாய் இருக்கிறது. அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். பாருங்க, செங்கடலுக்குள்ள என்ன வழி திறந்தார். எந்த மனுஷனாலையும் செங்கடலுக்குள்ள வழியை உண்டாக்க முடியுமா? முடியாது. ஒரு வெட்டாந்தரையை உருவாக்கவே முடியாது. அவர் தண்ணீரை என்ன செஞ்சாரு? இரத்தமாய் மாற்றினார். அதே தண்ணீரை என்ன செஞ்சாரு? திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். கடலின் மேலே என்ன செய்தார்? ஆண்டவர் நடக்கிறார். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்றாரு. என்ன காற்றும் கடலும் என்ன செய்கிறது? அப்படியே அமைதியாக இருக்கிறது. அப்போ அவருடைய யோசனைகள் பாருங்க மிகவும் ஆழமானவைகள். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம வாய்க்காலில் தண்ணி வரணும்னா நாம் என்ன நினைப்போம்? மழை பெய்யணும், காற்றடிக்கணும். மழை பெஞ்சாதான் என்ன நிரம்பும்? வாய்க்கால்கள் நிரம்பும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் என்ன செய்யும்? வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பும். அப்போது அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாதவை. அவை மகா ஆழமானவை. நம்மளால் நிதானித்து பார்க்கவே முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லாஜிக் இல்லாத மேஜிக்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த லாஜிக்குமே இருக்காது, ஆனால் அங்கே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இப்படி தான் இந்த காரியம் நடக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எப்படி வேணுனாலும் நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவமான அவருடைய செயல்களை மூடரால் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ளவே முடியாது. மிருக குணமுள்ள மனுஷனால் என்ன செய்ய முடியாதாம்? அறிந்து கொள்ள முடியாதாம். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு துன்மார்க்கரை பற்றியும் நீதிமான்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று. அதே போல் நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். பாருங்க, துன்மார்க்கர் புல்லை போல செழித்து வளர்கிறார்கள். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசரு. ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ்ந்தான்? அவனுக்கு ஏதாகிலும் குறைவு இருந்துச்சா? இல்லை. நல்ல உடை, நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய பார்வையில் சத்ருவாக இருந்தான். தேவனை அவன் தேடவே இல்லை. ஆனால் லாசருடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுக்கு உடை இல்லை, ஆகாரம் இல்லை, இருக்க நல்ல இருப்பிடம் இல்லை. ஆனால் அவன் கடைசியில் எங்கே போனான்? ஆபிரகாமுடைய மடியில் போனான். அப்போ துன்மார்க்கருடைய வாழ்க்கை பாருங்கள், இந்த பூமியில் அவர்களை பார்க்கிறதற்கு நல்ல செழிப்பு போல தான் தெரியும். ஆனால் அவர்கள் என்ன ஆவார்களாம்? அழிந்து போவார்கள், அவர்கள் சிதறுண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பாருங்க, சில கம்பாரிசன் ஒப்புமைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்தை போல, கீழே 12ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா பனையை போல, கேதுருவை போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இந்த காண்டாமிருகம் இருக்குல்ல, அதோடைய கொம்பு அதோடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் அது என்ன செய்து கொண்டே இருக்குமா? வளர்ந்து கொண்டே இருக்குமா. அதை வெட்டினா கூட அது என்ன செஞ்சுட்டே இருக்குமா? வளர்ந்து கொண்டே இருக்குமா. இப்படி தான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் அவன் வெட்டப்பட்டாலும், கஷ்டம் என்னதான் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், கர்த்தருக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்து கொண்டே இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நீதிமானை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான்,
எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் எப்படி வளருகிறானா? பனையை போல. பனை மரத்தை பார்த்துருக்கவங்கெல்லாம் கை தூக்குங்க. பார்த்துருக்கீங்கல்ல, எல்லா இடங்களையும் பனை மரம் இருக்கு. ஓகே, கேதுரு மரம் பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த பனை மரம் எப்படி வளரும்? அதுக்கு தண்ணி ஊற்றணுமா ஊற்ற வேண்டாமா? அது பனை மரம் ரொம்ப கிட்டத்தட்ட 400 அடி உயரத்திற்கு அது வளருமாம். அது கடுமையான வறட்சி இருந்தாலும் அது என்ன செய்து கொண்டே தான் இருக்குமா? வளர்ந்து கொண்டே தான் இருக்குமா. அதே போல் இந்த கேதுரு மரம் பாருங்க, அதோடைய வேர்கள் பாறையை என்ன செஞ்சுருக்குமா? இறுக பற்றி அதிலிருந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் என்ன புயல் வந்தாலும் அந்த கேதுரு மரம் என்ன செய்யாது? கீழே விழவே விழாது. அப்போது ஏன் இந்த நீதிமானை பனைக்கு ஒப்பாகவும் கேதுரு மரத்திற்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தரை அறிந்து கொண்ட ஒரு நீதிமானுக்கு பல துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், புயலை போன்ற கஷ்டங்கள் வரலாம், பெருவெள்ளத்தை போல கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டி அவர்கள் உயர என்ன செய்து கொண்டே இருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணி அதுக்கு ஊற்றிட்டே இருந்தால் மட்டும்தான் அது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 or 2 வீக்ஸில், ஓரிரு வாரங்களில் அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். யாராவது அந்த புல்லுக்கு மேலே நடந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த என்ன முளைக்காதுங்க? புல்லை காணாது. மாடு மேய்ந்து போடும், புல் மேய்ந்து போடும். இதுதான் ஒரு புல்லின் வாழ்க்கை. அப்போ தண்ணீர் ஊற்றினாதான் அது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லை மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நன்மை கிடைச்சா மட்டும்தான் நான் செழிப்பாக இருப்பேன், அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வந்தாலும் பனையை போல, கேதுருவை போல என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாருங்க, அதில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் யார்? உத்தமர். அவர் யாரு? கண்மலை. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளரும்போது முதிர் வயதானாலும் என்ன செய்வோம்? கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்போம். இனி நாம் யாரும் நன்மை கிடைச்சா மட்டும்தான் செழிப்பாக இருக்கிற புல்லை போல் இல்லை. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஓங்கி வளருகிற பனை மரங்களாகவும் கேதுருக்களாகவும் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த நன்மைகளை சபையிலே சாட்சியாக சொல்கிற நேரம். யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லுங்கள்.